சீனாவின் மர்மமான அந்த சிவப்புச் சுவர்களுக்கு பின்னால் என்ன நடக்கிறது என்று யாருக்காவது தெரியுமா? இன்று உலகமே வியந்து பார்க்கும் ஒரு மாபெரும் அதிகார மையத்தில் மிகப்பெரிய விரிசல் விழுந்திருக்கிறது. நிழல் என்று அழைக்கப்பட்ட ஒரு மனிதர் இன்று ஒரு துரோகியாக முத்திரை குத்தப்பட்டிருக்கிறார். சீன அதிபர் ஜி ஜின்பிங்கின் வலது கையாக மிக நெருக்கமான நண்பராக இருந்த ஜாங் யுக்சியா இன்று ஏன் சிறை கம்பிகளுக்கு பின்னால் இருக்கிறார்? இது வெறும் ஊழல் புகாரா அல்லது உலகையே உலுக்கப் போகும் ஒரு உழவு வேலையா? 2026இன் மிகப்பெரிய இந்த அரசியல் வீழ்ச்சியின் பின்னணியில் இருக்கும் அதிரடி தகவல்களைத்தான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம். இங்கேதான் ட்விஸ்ட் ஆரம்பிக்கிறது. ஜாங் யுக்சியா என்பவர் ஒரு சாதாரண இராணுவ அதிகாரி அல்ல. அவர் சீனாவின் அணு ஆயுத பிரிவின் சாவி வைத்திருந்தவர். அவர் வீழ்ந்த விதம் சீனாவுக்கு மட்டுமல்ல, உலக நாடுகளுக்கே ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை மணி. வரலாற்றின் பக்கங்களை புரட்டி பார்த்தால் ஜாங் யுக்சியாவின் வளர்ச்சி அசாத்தியமானது. 1950இல் ஒரு செல்வாக்குமிக்க இராணுவ குடும்பத்தில் பிறந்த ஜாங்கிற்கு அதிகாரம் என்பது இரத்தத்திலேயே இருந்தது. அவரது தந்தை ஜாங் ஜாங்சுன் மாவோவின் நம்பிக்கைக்குரிய தளபதியாக இருந்தவர். அதே காலகட்டத்தில் தற்போதைய அதிபர் ஜி ஜின்பிங்கின் தந்தையும் இராணுவத்தில் உயர் பதவியில் இருந்தார். அதாவது இவர்களின் நட்பு இன்று நேற்றல்ல, தலைமுறையாக தொடர்வது. 1979இல் வியட்நாம் போர்க்களத்தில் ஜாங் காட்டிய வீரம் அவரை ஒரு நிஜமான போர் வீரனாக மாற்றியது. வெறும் வாரிசு அரசியல் என்று யாரும் அவரை ஒதுக்கி தள்ளிவிட முடியாது. போர்க்களத்தில் நேருக்கு நேர் நின்று போரிட்ட அனுபவம் அவருக்கு இருந்தது. இதனால்தான் ஜி ஜின்பிங் ஆட்சிக்கு வந்தபோது கண்ணை மூடிக்கொண்டு ஜாங்கை தனது இராணுவ ஆலோசகராக தேர்ந்தெடுத்தார். இந்த நட்புதான் சீனாவின் இராணுவ கட்டமைப்பையே மாற்றியமைத்தது. 2012இல் ஜி ஜின்பிங் அதிபரானதும் தனது அதிகாரத்தை நிலைநாட்ட ஒரு நம்பகமான மனிதரை தேடினார். அந்த இடத்திற்கு பொருத்தமானவர் ஜாங் யூக்சியாதான் என்று அவர் முடிவு செய்தார். இதன் விளைவாக சீனாவின் மத்திய இராணுவ ஆணையத்தின் துணைத் தலைவராக ஜாங் நியமிக்கப்பட்டார். இந்த பதவி எவ்வளவு பெரியது தெரியுமா? சீனாவில் அதிபருக்கு அடுத்தபடியாக இராணுவத்தில் அதிகாரம் கொண்ட ஒரே மனிதர் இவர்தான். சீனாவின் அணு ஆயுத பிரிவான ராக்கெட் ஃபோர்ஸ் முதல் அதிநவீன ஏவுகணை தொழில்நுட்பம் வரை அனைத்தும் ஜாங்கின் கட்டுப்பாட்டிற்குள் வந்தது. இராணுவ விதிகளின்படி 72 வயதில் ஓய்வு பெற வேண்டிய ஜாங்கிற்கு ஜி ஜின்பிங் விதியை தளர்த்தி 75 வயது வரை பதவி நீட்டிப்பு வழங்கினார். இதுதான் விசுவாசத்திற்கு அவர் கொடுத்த பரிசு. ஆனால் அந்த விசுவாசம் என்று எங்கே போனது? நண்பர்களே, இங்கே ஒரு நிமிடம் நிறுத்தி யோசித்து பாருங்கள். ஒரு நாட்டின் மிக உயரிய பதவியில் இருக்கும் நபர் தனது நாட்டின் ரகசியங்களை இன்னொரு நாட்டிற்கு விற்க துணிவாரா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, இப்போது கதைக்கு வருவோம். 2026இன் தொடக்கத்தில் சீனாவின் இராணுவ பிரிவுகளில் சில மாற்றங்கள் தெரியத் தொடங்கின. அமெரிக்க உளவு அமைப்பான CIA கைகளில் சில ரகசிய ஆவணங்கள் சிக்கியதாக பரவலாக பேசப்பட்டது. அந்த ஆவணங்கள் சாதாரணமானவை அல்ல. சீனாவின் அணு ஆயுதங்கள் எங்கே இருக்கின்றன, அவற்றின் செயல்பாடுகள் என்ன என்பது குறித்த மிக ரகசியமான வரைபடங்கள் அவை. இந்த தகவல் கசிவுதான் ஜாங்கின் வீழ்ச்சிக்கு முதல் புள்ளியாக அமைந்தது. சர்வதேச ஊடகங்கள், குறிப்பாக வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் வெளியிட்ட சில புலனாய்வு தகவல்களின்படி இந்த தகவல் கசிவு ஜாங்கின் நேரடி மேற்பார்வையிலிருந்த ஆயுத மேம்பாட்டுத் துறையிலிருந்து நடந்ததாக கூறப்படுகிறது. முதலில் இது கீழ்நிலை அதிகாரிகளின் தவறு என்றுதான் பார்க்கப்பட்டது. ஆனால் விசாரணை வளையம் விரிவடைய அதன் நுனி ஜாங் யூக்சியாவை நோக்கி திரும்பியது. சீன இராணுவத்தில் நடக்கும் ஒவ்வொரு சிறிய அசைவும் அதிபருக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இவ்வளவு பெரிய இராணுவ ரகசியம் எப்படி வெளியே போனது என்பதுதான் ஜி ஜின்பிங்கின் கோபத்திற்கு மிக முக்கிய காரணம். இது வெறும் நிர்வாகத் தவறு அல்ல, இது ஒரு தேசத்துரோகம் என்று சீன அரசு தரப்பில் ரகசியமாக சொல்லப்பட்டது. இதன் பின்னணியில் இருக்கும் பொருளாதார காரணியையும் நாம் கவனிக்க வேண்டும். ஜாங் யூக்சியா மீது சுமத்தப்பட்டுள்ள மற்றொரு குற்றச்சாட்டு பல 1000 கோடி ரூபாய் ஊழல். இராணுவ தளவாடங்கள் வாங்குவதில், குறிப்பாக ரஷ்யா மற்றும் சில ஐரோப்பிய நாடுகளிடமிருந்து தொழில்நுட்பங்களை பெறுவதில் மிகப்பெரிய அளவில் கமிஷன் கைமாறியதாக சொல்லப்படுகிறது.
உறுதியாக தெரிந்தது என்னவென்றால் சீனாவின் ராக்கெட் ஃபோர்ஸ் பிரிவில் பயன்படுத்தப்படும் ஏவுகணைகளில் எரிபொருளுக்கு பதிலாக தண்ணீர் நிரப்பப்பட்டிருந்ததாக சில மாதங்களுக்கு முன்பு ஒரு சர்ச்சை எழுந்தது. ஆம், நீங்கள் கேட்பது சரிதான். இராணுவத்திற்கு பயன்படுத்த வேண்டிய தரமான உதிரி பாகங்களுக்கு பதிலாக தரம் குறைந்த பாகங்களை பயன்படுத்திவிட்டு மிச்ச பணத்தை அதிகாரிகள் சுருட்டியதாக புகார்கள் எழுந்தன. இந்த ஊழல் சங்கிலியின் உச்சியில் ஜாங் இருந்ததாக விசாரணை அறிக்கைகள் கூறுகின்றன. இப்போது ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது. இவ்வளவு நெருக்கமான நண்பரை ஜி ஜின்பிங் ஏன் இவ்வளவு சீக்கிரம் தண்டித்தார்? இங்கேதான் அரசியல் அதிகார போட்டி ஒளிந்திருக்கிறது. ஜாங் யூக்சியா வெறும் ஊழலில் மட்டும் ஈடுபடவில்லை. அவர் இராணுவத்திற்குள் தனக்கென ஒரு தனி அரசியல் குழுவை உருவாக்கியதாக தெரிகிறது. ஜி ஜின்பிங்கின் அதிகாரத்திற்கு சவால் விடும் வகையில் இராணுவ உயர் அதிகாரிகளை தனது பக்கம் இழுக்க ஜாங் முயற்சி செய்ததாக சில உளவு அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. சீன கம்யூனிஸ்ட் கட்சியில் அதிபருக்கு எதிராக ஒரு மாற்று சக்தியாக வளர ஜாங் திட்டமிட்டதுதான் ஜி ஜின்பிங்கை அதிர வைக்கச் செய்தது. நேற்று வரை ஒரே மேடையில் அமர்ந்து இராணுவ அணிவகுப்பை பார்வையிட்டவர்கள் இன்று எதிரும் புதிருமாக நிற்பதற்கு காரணம் இந்த அதிகார பசிதான். இந்த சூழலை விளக்க ஒரு வரலாற்று பின்னணியை பார்ப்போம். சீனாவில் பிரின்ஸ்லிங்ஸ் என்று ஒரு குழு உண்டு. அதாவது புரட்சி காலத்தில் போராடிய தலைவர்களின் வாரிசுகள். ஜி ஜின்பிங் மற்றும் ஜாங் யூக்சியா இருவருமே இந்த பிரிவை சேர்ந்தவர்கள்தான். இவர்களுக்குள் ஒரு எழுதப்படாத ஒப்பந்தம் இருந்தது. யார் வந்தாலும் நாம் ஒருவரை ஒருவர் காத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அது. ஆனால் 2026இல் இந்த ஒப்பந்தம் உடைந்துவிட்டது. ஜி ஜின்பிங் தனது அதிகாரத்தை முழுமையாக்க தனது சொந்த பிரிவை சேர்ந்தவர்களையே வேட்டையாடத் தொடங்கிவிட்டார் என்பதை இது காட்டுகிறது. புலிகள் மற்றும் ஈக்கள் என்ற ஜி ஜின்பிங்கின் ஊழல் எதிர்ப்பு வேட்டையில் இப்போது ஒரு மிகப்பெரிய புலி சிக்கியிருக்கிறது. இந்த ஜாங் யுக்சியாவின் வீழ்ச்சியால் உலகிற்கு என்ன பாதிப்பு? குறிப்பாக இந்தியாவுக்கு இது நல்லதா? ஜாங் யுக்சியா ஒரு ஹார்ட்லைனர், அதாவது சீனா இராணுவ ரீதியாக மற்ற நாடுகளை ஆக்கிரமிக்க வேண்டும் என்ற கொள்கை கொண்டவர். இந்திய எல்லையான லடாக்கில் நடந்த மோதல்களின் போது ஜாங்கின் முடிவுகள் மிக தீவிரமாக இருந்தன. இப்போது அவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டது சீனாவின் இராணுவ திட்டங்களில் ஒரு தற்காலிக தொய்வை ஏற்படுத்தலாம். ஆனால் அவருக்கு பதில் வருபவர் ஜி ஜின்பிங்கிற்கு இன்னும் விசுவாசமானவராக இருப்பதால் இந்தியாவின் பாதுகாப்புச் சூழலில் பெரிய மாற்றம் இருக்குமா என்பது சந்தேகமே. சில ஊடகங்கள் தெரிவிப்பது என்னவென்றால், இந்த இராணுவ மாற்றம் சீனா தைவான் விவகாரத்தில் ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தலாம். ஜாங் மீதான இந்த விசாரணை மிகவும் இரகசியமாகவே நடத்தப்படுகிறது. சீனாவில் ஒருவரை பிடித்துச் சென்றால் அவர் குற்றவாளி என்று உறுதி செய்யப்படும் வரை வெளியே தெரியாது. ஜாங் யுக்சியாவும் அப்படித்தான் திடீரென பொதுவெளியிலிருந்து காணாமல் போனார். முக்கியமான இராணுவ கூட்டங்களில் அவர் பங்கேற்காததுதான் சர்வதேச உளவு அமைப்புகளுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. தற்போது கிடைத்துள்ள தகவல்களின்படி அவர் ஒரு பாதுகாக்கப்பட்ட இராணுவ முகாமில் வைத்து விசாரிக்கப்பட்டு வருகிறார். அவரிடமிருந்து சீன இராணுவத்தின் பிற ஊழல் அதிகாரிகளின் பட்டியலை வாங்குவதே ஜி ஜின்பிங்கின் நோக்கம். இது வெறும் ஜாங்கின் வீழ்ச்சி மட்டுமல்ல, சீன இராணுவத்தில் இருக்கும் பல தலைகள் உருளப்போவதற்கான ஒரு தொடக்கம் மட்டுமே. இப்போது சில பொதுவான சந்தேகங்களை தெளிவுபடுத்துவோம். ஜாங் யுக்சியா மீதான இந்த குற்றச்சாட்டுகள் உண்மையா அல்லது ஜி ஜின்பிங் தனது எதிரிகளை ஒழிக்க தீட்டிய திட்டமா? சீன அரசியலை பொறுத்தவரை இரண்டும் கலந்தே இருக்கும். ஊழல் என்பது அங்கு ஒரு கருவி. யாரை ஒழிக்க வேண்டுமோ அவர் மீது ஊழல் புகாரை சுமத்திவிட்டு அதிகாரத்திலிருந்து தூக்கிவிடுவது அங்கிருக்கும் வாடிக்கையான முறை. ஆனால் ஜாங் விஷயத்தில் இராணுவ இரகசியங்கள் கசிந்ததாகச் சொல்லப்படுவது மிகவும் ஆபத்தானது. ஏனென்றால் அது நாட்டின் பாதுகாப்போடு தொடர்புடையது. அதனால் ஜாங் மீதான கோபம் நியாயமானது என்று கட்சியினரை ஜி ஜின்பிங்கால் எளிதில் நம்ப வைக்க முடியும். இந்த விவகாரத்தில் சிஐஏவின் பங்கு என்ன? அமெரிக்கா எப்போதுமே சீனாவின் உள்நாட்டு அரசியலை கூர்ந்து கவனித்து வருகிறது. 2026இல் சீனாவின் ராக்கெட் ஃபோர்ஸ் சிதைந்து போனால் அது அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய சாதகமான விஷயம். சர்வதேச ஊடகங்களின் தகவல்களின்படி ஜாங்கின் நெருங்கிய சகாக்கள் சிலர் ஏற்கனவே ஹாங்காங் வழியாக அமெரிக்காவுக்கு தப்பிச் சென்று விட்டதாக சொல்லப்படுகிறது. அவர்கள் மூலமாகத்தான் சீன ஏவுகணைகளின் குறைபாடுகள் உலகிற்கு தெரிய வந்தன.
ஒருவேளை ஜாங் உண்மையிலேயே அமெரிக்காவிற்கு உதவினாரா அல்லது ஜாங்கின் கீழிருந்தவர்கள் அவருக்கு தெரியாமல் செய்தார்களா என்பது இன்னும் புரியாத புதிராகவே இருக்கிறது. சீன மக்களின் பார்வை இதை பற்றி எப்படி இருக்கிறது? சீனாவில் சமூக ஊடகங்கள் மற்றும் செய்திகள் அரசாங்கத்தின் முழுமையான கட்டுப்பாட்டில் இருப்பதால் சாதாரண மக்களுக்கு ஜாங் யூக்சியா ஒரு ஊழல்வாதி என்ற பிம்பமே காட்டப்படுகிறது. தேசத்தை காட்டிக் கொடுத்தவர் என்ற பிம்பம் அவருக்கு எதிராக உருவாக்கப்படுகிறது. ஜி ஜின்பிங் ஒரு தூய்மையான அரசர் என்றும் அவர் தனது சொந்த நண்பராக இருந்தாலும் தப்பு செய்தால் தண்டிக்க தயங்க மாட்டார் என்றும் ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது. இது ஜி ஜின்பிங்கின் செல்வாக்கை மக்கள் மத்தியில் அதிகரிக்க உதவுகிறது. ஆனால் இராணுவத்திற்குள் இது ஒருவித அச்சத்தை உருவாக்கியிருக்கிறது. யாரிடம் பேசுவது, யாரை நம்புவது என்று தெரியாத ஒரு குழப்பமான சூழல் அங்கு நிலவுகிறது. அடுத்து என்ன நடக்கப் போகிறது? ஜாங் யுக்சியாவிற்கு மரண தண்டனை வழங்கப்படுமா அல்லது ஆயுள் தண்டனை வழங்கப்படுமா என்பதுதான் இப்போதைய கேள்வி. சீனாவின் வரலாற்றில் இவ்வளவு உயர் பதவியில் இருந்தவர்களுக்கு பெரும்பாலும் ஆயுள் தண்டனைதான் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த முறை உளவு வேலை என்ற குற்றச்சாட்டு இருப்பதால் தண்டனை இன்னும் கடுமையாக வாய்ப்புள்ளது. ஜாங்கிற்கு பிறகு இராணுவத்தின் பிடி ஜி ஜின்பிங்கின் கைகளில் இன்னும் இறுக்கமாக போகிறது. இது சீனாவின் வெளியுறவுக் கொள்கையில் சில அதிரடி மாற்றங்களை கொண்டு வரலாம். குறிப்பாக தங்களது இராணுவ பலத்தை காட்ட சீனா ஏதேனும் ஒரு சிறிய மோதலை தூண்ட வாய்ப்புள்ளதாகவும் அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள். சுருக்கமாகச் சொன்னால், ஜாங் யுக்சியாவின் வீழ்ச்சி என்பது விசுவாசத்திற்கும் துரோகத்திற்கும் இடையிலான ஒரு மெல்லிய கோடு அழிந்த கதை. அதிகாரத்தின் உச்சியில் இருக்கும்போது நாம் செய்யும் ஒரு தவறு வாழ்நாள் முழுவதும் சேர்த்து வைத்த புகழை எப்படி சிதைக்கும் என்பதற்கு ஜாங் ஒரு உதாரணம். ஜி ஜின்பிங்கை வீழ்த்த நினைத்த ஜாங் இன்று அவரிடமே மண்டியிட்டு நிற்கிறார். இந்த போராட்டத்தில் யார் வென்றார்கள் என்பதை விட சீனாவின் உள்நாட்டு பாதுகாப்பு எந்த அளவிற்கு பலவீனமாக இருக்கிறது என்பதுதான் உலக நாடுகளுக்கு தெரிய வந்திருக்கிறது. அதிகார பசி எப்போதுமே ஆபத்தானது என்பதற்கு ஜாங்கின் கதை ஒரு பாடம். இந்த முழு சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஜாங் யுக்சியா செய்தது உண்மையிலேயே துரோகமா அல்லது அவர் ஒரு அதிகார போட்டியின் பலியா? உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். சீனாவின் அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்கும் என்பதை வரும் நாட்களில் நாம் தொடர்ந்து கவனிப்போம். விசுவாசத்தின் விலை எப்போதும் துரோகமாக இருக்காது, ஆனால் தவறான விசுவாசம் எப்போதும் அழிவை தரும். அடுத்த ஒரு முக்கியமான கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.